அரசாங்கம் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு சவால்களில் கவனம் செலுத்துவதால் 16வது பொதுத் தேர்தலுக்காக நாடாளுமன்றம் விரைவில் கலைக்கப்பட வாய்ப்பு இல்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் மத்திய கிழக்கு மோதல்கள் உள்ளிட்ட உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகளுக்கு மத்தியில் தேசிய நிலைத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று தம்பூன் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். அடுத்த ஓரிரு மாதங்களில் தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என்றும் தயவு செய்து பொறுமை காக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். தற்போது வேலை செய்வதற்கான நேரம் இது. அரசியல் போதும், நமது நாட்டை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்துவோம் என்று சுல்தான் அஸ்லான் ஷாவில் நடைபெற்ற மடானி ரயாட் நிகழ்ச்சியில் ஆற்றிய உரையின் போது அவர் இதனை தெரிவித்தார். அரசியல் மோதல்களில் ஈடுபடுவதை விட பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் தேசிய பாதுகாப்பை பேணுவதற்கும் தலைவர்களும் பொதுமக்களும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று தற்போதைய சூழல் கோருகிறது என்று அன்வார் கூறினார். தொடர்ந்து நடைபெற்று வரும் சர்வதேச மோதல்கள் எண்ணெய் விலைகள், தளவாட செலவுகள் மற்றும் விநியோக சங்கிலிகள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்துவதாகவும் அதன் நேரடி விளைவுகள் மலேசியர்களுக்கு ஏற்படுவதாகவும் அவர் எச்சரித்தார். இது ஒரு அரசியல் போர் அல்ல, இது ஒரு கடினமான பொருளாதார யதார்த்தம். நாம் நமது நாட்டை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அதே நேரத்தில் அமைச்சர்கள் மற்றும் அவர்களது துணை அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட பெரும்பாலான அதிகாரப்பூர்வ வெளிநாட்டு பயணங்களை ரத்து செய்வது உள்ளிட்ட செலவு குறைப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும் அன்வார் கூறினார். சவாலான பொருளாதார சூழல்களுக்கு மத்தியில் பொது நிதிகள் விவேகத்துடன் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் உள்ள ஒரு கோயிலின் முன்னாள் தலைவர் கோயில் நிதியிலிருந்து 50,000 ரிங்கிட்டை முறைகேடாக பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். 70 வயதுடைய சம்பந்தப்பட்ட அந்த நபர் வியாழக்கிழமை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் ஸ்லாங்கூர் அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க சென்ற போது கைது செய்யப்பட்டார். முதற்கட்ட விசாரணையில் சந்தேக நபர் மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட மற்றொரு நபருடன் கூட்டு சேர்ந்து ஒருபோதும் மேற்கொள்ளப்படாத கோயில் பழுதுபார்ப்பு பணிகளுக்காக 50,000 ரிங்கிட் மதிப்பிலான ஆலோசனை சேவைகளுக்கு ஒரு விலைப்பட்டியலை சமர்ப்பித்துள்ளார் என்று மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் வட்டாரம் தெரிவித்துள்ளது. தற்போது விசாரணைகள் 1950களில் நிறுவப்பட்ட அந்த கோயில் மற்றும் அதன் முக்கிய நிதி ஆதாரங்களான இந்து பக்தர்களின் நன்கொடைகள் மீது கவனம் செலுத்துகின்றன. அக்டோபர் 2024 சங்கங்களின் பதிவு இலாக்காவால் அந்த கோயிலின் பதிவு ரத்து செய்யப்பட்டதாகவும் சட்டப்பூர்வ அனுமதி இல்லாமல் அரசு நிலத்தில் அந்த கோயில் கட்டப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதாகவும் அந்த வட்டாரம் தெரிவித்துள்ளது. புதிய மடானி மார்ட் முன்னெடுப்பு அரசாங்க நிதியை சார்ந்திருக்கவில்லை என்றும் மாறாக தொழில் முனைவோருடன் இணைந்து உரிமம் வழங்கும் மாதிரியில் செயல்படுவதாகவும் ஒவ்வொரு விற்பனை நிலையமும் தனியாருக்கு சொந்தமானது என்றும் துணை அமைச்சர் ஃபூசியா சல்லே தெரிவித்துள்ளார். உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் துணை அமைச்சரான அவர் வர்த்தக முத்திரை உரிமையாளரான ஏயாசான் மடானி செயற்கை நுண்ணறிவின் ஆதரவுடன் பயிற்சி அமைப்புகள், விலை நிர்ணயம் மற்றும் சில்லறை விற்பனை பகுப்பாய்வு உள்ளிட்ட சூழல் அமைப்பை நிர்வகிப்பதாக கூறினார். ஏயாசான் மடானியின் விநியோக சங்கிலி ஆதரவுடன் தொழில் முனைவோர் தங்கள் வணிகங்களை நடத்த இந்த மாதிரி நெகிழ்வுத்தன்மையை அளிக்கிறது என்று அவர் கூறினார். அரசாங்கத்துடன் இணைந்த ஏயாசான் மடானி அரசாங்க நிதியை பெறுவதில்லை என்றும் மாறாக மடானி மாட்டுக்கு மூலதனம் வழங்குவதில்லை என்றும் தெரிவித்தார். ஒவ்வொரு விற்பனை நிலையமும் தனியாருக்கு சொந்தமானது என்று மடானி மாட் முன்னெடுப்பு குறித்த கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி தொடர்பானவை உட்பட தனது கொள்கைகளை தன்னிச்சையாக தீர்மானிக்கும் அதே வேளையில் வலுவான சர்வதேச உறவுகளுக்கு மலேசியா உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக மத்திய கிழக்கில் நடக்கும் போர் உலக பொருளாதாரத்தின் மீது தொடர்ந்து அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதால் நாட்டின் தேசிய நலன்களை பாதுகாப்பதற்கு இந்த நடுநிலையான மற்றும் வெளிப்படையான அணுகுமுறை மிக முக்கியமானது என்று அன்வார் கூறினார். மேலும் ஈரான் உட்பட அரபு மற்றும் வளைகுடா நாடுகள் உடனான மலேசியாவின் வலுவான உறவுகள் தொடர்ச்சியான தகவல் தொடர்பு மற்றும் ஒத்துழைப்பை அனுமதிப்பதோடு ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல் போக்குவரத்து பாதைகள் திறந்திருப்பதை உறுதி செய்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். மலேசியா ஒரு பெரிய நாடு இல்லை என்றாலும் ஈரான் அதிபர் உட்பட சம்பந்தப்பட்ட அனைத்து அரபு மற்றும் வளைகுடா நாடுகள் தங்களை தொடர்பு கொண்டதற்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று அவர் கூறினார். நாம் அனைவருடனும் நட்பாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் மலேசியா ஒரு சுதந்திரமான மற்றும் தன்னாட்சி பெற்ற நாடு, மேலும் நமது கொள்கைகளை நாமே தீர்மானிக்கிறோம் என்று பேரா ஈப்போவில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் அவர் தெரிவித்தார்.
செவ்வாய்க்கிழமை மலேசியாவிற்கான ஈரான் தூதர் வாலி அலோ மஹமதி நஸ்ராபாடி மலேசியாவுக்கு சொந்தமான குறைந்தது 7 கப்பல்கள் எந்தவித போக்குவரத்து கட்டணமும் இன்றி ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடந்து செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்தார். பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடங்கியதில் இருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவிற்கான இந்த முக்கிய நீர்வழியை ஈரான் கிட்டத்தட்ட மூடிவிட்டது. இதன் விளைவாக ஏற்பட்ட எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் எண்ணெய் விலைகளின் உயர்வு ஆகியவை இந்த போரின் முக்கிய மையமாக மாறியுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பாதுகாப்பாக செல்ல விரும்பும் கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்கும் ஒரு வரைவு மசோதாவை ஈரான் நாடாளுமன்றம் தயாரித்து வருகிறது. அதன்படி முறைசாரா சுங்க கட்டணமாக கப்பல்களிடமிருந்து 2 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை கோரப்படும். மலேசியா ஒரு நட்பான நாடு என்பதால் இது ஒரு பிரச்சனை அல்ல. மேலும் நட்பான நாடுகள் நீர்வழி பாதையை பயன்படுத்துங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிச்சயமாக மலேசிய கப்பல்கள் தடையின்றி செல்லலாம். நாங்கள் கட்டணம் வசூலிக்க மாட்டோம் என்று வாலியோலா கூறியதாக நியூ ஸ்டேட்ஸ் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. மலேசிய சரக்கு போக்குவரத்து நிறுவனத்திற்கு சொந்தமான 1 லட்சம் லிட்டர் டீசலை சொங்லாவின் சடாவோவில் தாய்லாந்து அதிகாரிகள் நேற்று பறிமுதல் செய்தனர். மேல் விசாரணைகளுக்கு உதவுவதற்காக ஒரு தாய்லாந்து நாட்டு ஊழியரையும் அவர்கள் கைது செய்தனர். பொதுமக்களிடம் இருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சனிக்கிழமை காலை காவல்துறை, ராணுவம் மற்றும் உள்ளூர் அதிகாரிகள் அடங்கிய ஒரு கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக சொங்லா ஆளுநர் ரட்சாட் சோட்சு தெரிவித்துள்ளார். இந்நடவடிக்கையின் போது நிறுவனத்திற்கு சொந்தமான நிலத்தடி சேமிப்பு தொட்டிகளில் டீசல் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். ஒரு மலேசிய நாட்டவருக்கு சொந்தமான இந்த நிறுவனம் செல்லுபடியாகும் உரிமம் இல்லாமல் 1 லட்சம் லிட்டர் டீசலை மறைத்து வைத்திருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்நிறுவனம் மலேசியாவிலிருந்து டீசலை பெற்று தாய்லாந்து நாட்டிற்குள் கடத்தி இருக்கலாம் என்று நம்பப்படுவதாகவும் ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.